மக்களே என்ன மீன் வாங்கல பார்த்துக்காங்க, இறைச்சி தான் வாங்கியிருக்கோம். பிள்ளைங்க வந்து அடிக்கடி வந்து இந்த கிட்னி வாங்கி தாங்கன்னு கேட்காங்களா, அதனால வந்து இன்னைக்கு வந்து கிட்னியே வாங்கிட்டு ஒரு 3/4 கிலோ போல வாங்கியிருக்கோம். வாங்க அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். நல்லா வந்து கழுவி எடுத்துக்காங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் கணிசமா சேர்த்துக்கணும். ஏன்னா இதில வந்து கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொழுப்பு கொஞ்சம் தனியா எடுத்த பிறமே இவ்வளவு கொழுப்பு இருக்குது. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து தண்ணி கிண்ணி ஊத்தாம இறைச்சி எப்படி வேக வைக்குமோ அதே போல வேக வச்சு எடுத்துக்காங்க. கொழுப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு தூர போடலான்னு தான் நினைச்சேன். ஹோட்டல்லலாம் இந்த கொழுப்ப உருக்கி தான் சமையல் பண்ணுவாங்களாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்தால அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்தால சரி நம்ம கொழுப்ப வந்து உருக்கி பார்ப்போம்னு உருக்கி பார்த்தேன். நெறைய எண்ணெய் வந்துச்சு மக்களே. பார்த்தா ஓவர் கொழுப்பாயிரும்னு சொல்லிட்டு, அந்தால கொஞ்சம் எண்ணெய் வந்தோனே அத தூக்கி எடுத்து மாத்திட்டேன். அதே இதில 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பில, அதுக்கப்புறமா 2 பல்லாரி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் கீறி போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகாய் பொடி, கடையிலலாம் மட்டன் மசாலா கிடைக்கும்ல அதில கொஞ்சம் இல்ல. அப்புறமா வீட்லயே அரைச்ச இறைச்சி மசாலா இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா போட்டு மசாலாலாம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டேன். அந்த கொழுப்பு எண்ணெய். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கீறி வச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ட அப்புறமா வேக வச்ச இறைச்ச போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியா நல்லா வத்தி வந்த அப்புறமா 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும், தேவையான அளவு உப்பும் போட்டு, கடைசியில மல்லிக்கீரையும் போட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.